என் அன்புக்குரியவர்களே, நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு கூட வாழ்த்துகின்றேன். இந்த வருஷத்தின் 11வது மாதத்தின் கடைசி நாள். 11 மாதங்களும் தேவன் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் அருமையாய் நடத்தி வந்தார். எவ்வளோ நன்மைகளை தேவன் உங்களுக்கு செய்தார். இன்னும் ஒரு மாதம் மீதமா இருக்கிறது புதிய வருடத்திற்குள் பிரவேசிக்க. இந்த மாதம் முழுவதும் கர்த்தர் உங்களுக்கு செய்த நன்மைகள் ஏராளம் ஏராளம் ஏராளம். சங்கீதக்காரன் சொல்வது போல, என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே என்ற வார்த்தையின்படி ஆண்டவருடைய உபகாரங்களை மறவாமல் இந்த நாளெல்லாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள். நீர் எனக்கு செய்த உதவிகள், நீர் எனக்கு பாராட்டின இரக்கங்கள், நீர் எனக்கு செய்த தயவு எல்லாவற்றுக்காய் உமக்கு நன்றி சொல்கிறேன் என்று தேவனை ஸ்தோத்திரித்து இந்த நாளில் அதிகமாய் துதியுங்கள். சரி, வரப்போகிற நாட்கள் எப்படி இருக்கும், இந்த கடைசி மாதம் எப்படி இருக்கும், வரப்போகிற வருஷம் எப்படி இருக்கும் என்ற ஒரு எதிர்பார்ப்பு, ஒரு ஆன்சைட்டி உங்கள் எல்லாருக்குள்ளும் இருக்கும். ஒரு வசனத்தை உங்களுக்காய் வாசிக்க விரும்புகிறேன். நீதிமொழிகள் 16:3. உன் செய்கைகளை கர்த்தருக்கு ஒப்புவி, அப்பொழுது உன் யோசனைகள் உறுதிப்படும். உங்கள் செய்கைகளை ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கும் பொழுது உங்கள் யோசனைகளை தேவன் உறுதிப்படுத்துகிறார். நாம எதையும் திட்டமிட முடியாது, நாம எதையும் செய்ய முடியாது. ஆனால் ஆண்டவருடைய கரத்தில் நம்முடைய செய்கைகளை ஒப்பு கொடுக்கும் பொழுது கர்த்தர் எல்லாவற்றையும் வாய்க்க பண்ணுவாராம். கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார், நீதிமானை ஒருபோதும் தள்ளாட ஒட்டார் என்ற வார்த்தையின்படி ஆண்டவர் மேல் உங்கள் பாரங்கள், கவலைகள், பிரச்சனைகள் எல்லாவற்றையும் வைத்து விடுங்கள். அவர் உங்களை ஆதரிப்பார், அவர் உங்களை நடத்துவார். இந்த மாதத்தின் கடைசி நாளில் நன்றியோடும் ஸ்தோத்திரத்தோடும் துதியோடும் நீங்கள் அவருக்கு நன்றி செலுத்தி ஆயத்தமாகி புதிய மாதத்திற்கு பிரவேசியுங்கள். ஒவ்வொரு மாதத்திலும் வெளியிடப்படுகிற வாக்குத்தத்தமானது முந்தின மாதத்தின் கடைசி நாளிலும் புதிய மாதத்தின் துவக்க மணி நேரமாகி 12ஆம் மணி நேரத்திலும் பைபிள் கால்ஸ் யூடியூப்ல வெளியிடப்படும். தயவு செய்து அந்த செய்திகளை நீங்கள் கேட்பதோடு பிறருக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். எத்தனையோ பேருடைய வாழ்க்கையில அந்த வாக்குத்தத்த வசனங்கள் அற்புதங்களை செய்திருக்கிறது, உங்களுக்கும் செய்யும் என்று நான் விசுவாசிக்கிறேன். இன்று இரவு அந்த செய்தியை கேளுங்கள், பிறருக்கு அனுப்பி வையுங்கள், பிறருக்கு பகிர்ந்து கொள்ளுங்கள். ஆண்டவர் பெரிய காரியங்களை இந்த மாதம் உங்களுக்காய் செய்வார். உங்களுக்காய் ஜெபிக்க விரும்புகிறேன். பரிசுத்தமுள்ள தேவனே, நல்ல ஆண்டவரே, இந்த மாதமெல்லாம் எங்களை கிருபையாய் நடத்தினீர். எவ்வளோ நன்மைகளை எங்க வாழ்க்கையில செஞ்சீங்கப்பா. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களுக்காகவும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உங்களை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறப்பா. இந்த மாதம் முழுவதும் பாதுகாத்தீர், ஆதரித்தீர், நன்மைகள் செய்தீர், உம்முடைய வார்த்தைகளை கொண்டு தேற்றினீர், உம்முடைய ராஜ்யத்தின் பணியை செய்ய வைத்தீர். இத்தனை நன்மைகளை செய்த தேவனுக்கு கோடான கோடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோமப்பா. வரப்போகிற புதிய மாதம் எங்களுக்கு ஆசீர்வாதத்தின் மாதமாய் இருக்க ஆண்டவர் அனுக்கிரகம் செய்ய வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன் அப்பா. உங்களுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, அவங்க வாழ்க்கையில் நன்மைகளை செய்ய கரம் பிடித்து புதிய மாதத்திற்குள் நடத்தி செல்லுங்க. இரட்சகரும் மீட்பருமாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறேன், ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். பிரியமானவர்களே, ஆண்டவர் இந்த 11 மாதங்களும் உங்களை நடத்தினார். இனி வரப்போகிற மாதத்திலும் நிச்சயமாய் உங்களை நடத்துவார். அவர் மேல் நம்பிக்கையோடு இந்த நாளை முடியுங்கள், புதிய மாதத்தை துவங்குங்கள். இந்த நாள் ஒரு வெற்றியின் நாள், வருகிற நாட்களும் வெற்றியின் நாட்கள். God bless you.